ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த சப்பாத்தி ரெசிபி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பிரிக்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குன்னு நம்மள ட்ரை பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாப்பரை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் இதை புதினாவை பொடியாக கூட கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா புதினா நல்லா பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு புதினா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கையில் பிசைகிற மாதிரி இருந்தால் கோதுமை மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண புதினாவை போட்டுக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு புதினா இலை கரெக்டாக இருக்கும். இது கூடவே தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் கையில் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி, எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் இந்த மாதிரி மிக்சரில் போட்டு நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இதை நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கை வைக்கும் போது இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதா. இப்போ இதை நான் இன்றைக்கி நார்மல் சப்பாத்தி மாதிரி போடாமல் சப்பாத்தி போல் திரட்டிட்டு இதில் ஃபுல்லாக லைன் ஒரு கத்தி வச்சு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு லேயர் சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். நீங்கள் நார்மல் சப்பாத்தியாக கூட ஒரு லேயர் மட்டும் திரட்டிட்டு அப்படியே எடுக்கலாம். இது கொஞ்சம் லேயர் அதிகமாக வருன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே போல் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி சப்பாத்தி சுட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான நம்மளுக்கு புதினா பராட்டா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.